நாம ஒரு பொய் சொன்னா அதோட உண்மையான பாதிப்பு என்னவா இருக்கும்? இது மனுஷங்க பல காலமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா இன்னைக்கு இதுக்கான ஒரு ஆழமான பதில கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு தமிழ் நூல்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்க போற புக் இதுதான், நீதி களஞ்சியம். இதோட அர்த்தம் அறங்களின் கருவூலம். இது சும்மா ஒரு புக் இல்லைங்க, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கைய பத்தின அறிவோட ஒரு தொகுப்பு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, நேர்மையா இல்லாததுக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன? அது வெறும் அவமானமா, இல்ல மாட்டி போவோங்கிற பயமா, இல்ல அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒண்ணா? சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க இந்த புக்கு நமக்கு அறிமுகப்படுத்துற ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போகலாம். அதுதான் பொய்யாமை. பொய்யாமைனா சும்மா பொய் சொல்லாத அப்படிங்கிற ஒரு ஆர்டர் மட்டும் கிடையாது. அது ஒரு நிலை. அதாவது ஒருத்தரோட நினைப்பு, வார்த்தை, செயல் இது எல்லாத்துலயுமே பொய்யோட நிழல் கூட படாம உண்மையோட வாழ்றது. இந்த புக்ல பொய்யாமைய 3 முக்கியமான தூண்களா பிரிக்கிறாங்க. முதல்ல எண்ணத்துல உண்மை, அதாவது கெட்ட எண்ணங்களே இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது சொல்லுல உண்மை, அதாவது தப்பான வார்த்தைகளை பேசாம இருக்கிறது. மூணாவது செயல்ல உண்மை, அதாவது நேர்மை இல்லாத வேலைகளை செய்யாம இருக்கிறது. பாத்தீங்களா, இது வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் டச் பண்ற ஒரு முழுமையான கான்செப்ட். சரி, முதல்ல ஒரு பொய் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு இந்த புக் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீதி களஞ்சியத்துல இருக்கிற இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலக பொதுமறை திருக்குறள்ல இருந்து தான். பொய்யோட விளைவை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறளை இங்க சொல்லியிருக்காங்க. அந்த பவர்ஃபுல்லான குரல் இதுதான். தன்னெஞ்சே தன்னைச் சுடும். அப்படின்னா என்ன? நீங்க பொய் சொன்னா வேற யாரும் உங்களை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசாட்சியே உங்களை சுட்டி எரிச்சிடும். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொய்க்கான பெரிய தண்டனை வெளியிலிருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளேயே தான் உருவாகுது. நம்ம மனசாட்சி ஏற்படுத்துற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எரிச்சல் தான் நாம கொடுக்கிற முதல் மற்றும் மிகப்பெரிய விலை. சரி, இந்த புக்கு வாய்மையோட பெருமையை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு பாப்போம். மத்த எல்லா நல்ல விஷயங்களை விடவும் உண்மை ஏன் பெருசுன்னு சொல்லுது. இப்போ ஒரு தராசு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பொய்யாமை, அதாவது உண்மையை வைக்கலாம். இன்னொரு பக்கம் தானம், நோன்பு, சடங்குகள், தவம்னு நாம பெருசா நினைக்கிற மத்த எல்லா நல்ல விஷயங்களையும் வைக்கலாம். இதுல எதுக்கு மதிப்பு அதிகம்? இந்த கேள்விக்கு பதில் புக்கோட இந்த பக்கத்துல இருக்கு. உண்மையோட இடத்த மத்த எல்லாத்தையும் விட மேல வைக்கிற ஒரு உறுதியான கருத்தை இது சொல்லுது. அந்த வரி இதுதான். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம இதுவரைக்கும் தெரிஞ்ச பார்த்த எல்லா நல்ல விஷயங்கள்லயும் உண்மையை விட சிறந்த ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க செய்யற மத்த எல்லா நல்ல காரியங்களையும் விட உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா உண்மையான வாய்மை தான் மத்த எல்லா நல்ல குணங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா இருக்கு. சரி, 2000 வருஷம் பழமையான இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படி செட் ஆகும்? நம்ம காலத்துல உண்மைக்கு என்ன இடம் இருக்கு? இந்த 2000 வருஷ ஞானத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, உண்மைங்கிறது வெளியிருந்து வர்ற ரூல் கிடையாது, அது நமக்குள்ள இருக்கிற ஒரு காம்பஸ். 2, நேர்மையா இல்லாம இருக்கிறது நம்ம மனசுக்கு பெரிய பாரத்தை கொடுக்கும், ஒரு சைக்காலஜிக்கல் விலையை நாம கொடுக்கணும். 3, உண்மையான நல்ல குணங்கிறது உண்மையை உறுதியா புடிச்சுக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்ட்ஸ், ஃபேக் நியூஸ்னு எல்லாம் நிறைஞ்ச இந்த உலகத்துல முழுசா உண்மையா இருக்கிறதுங்கிறது நிஜத்துல சாத்தியமா? இல்ல அது காலப்போக்கில் நாம மறந்து போன ஒரு கலையா மாறிடுச்சா? யோசிச்சு பாருங்க.